என்னாச்சு பாண்டி? அதிசய கனியை கொண்டு வந்துட்டியா? சிஸ்டர், கைலாய மலைக்கு போயிருந்தா கூட அந்த கனி ஈஸியா நமக்கு கிடைச்சிருக்கும் போல இருக்குது சிஸ்டர். ஆனா பூஜை ரூம்ல இருந்து நான் இந்த கனியை எடுத்துட்டு வர்றதுக்குள்ளார நான் பட்ட பாடு இருக்குதே. ஐயோ, மேல் மூச்சு கீழ் மூச்செல்லாம் வாங்குது சிஸ்டர். சிஸ்டர், ஆயிலை நீட்டிக்க செய்யும் அதிசய நெல்லிக்கனி இப்ப என் கையில இருக்குது சிஸ்டர். உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கிறேன் சிஸ்டர். நீங்க இத சாப்பிட்டுட்டு நீண்ட காலம் உயிரோட இருக்கணும். இந்தாங்க சாப்பிடுங்க. சிஸ்டர், நீங்க வாழ்ற காலங்கள்ல நானும் உங்க கூட நிழலா இருக்கணும் சிஸ்டர். நீங்க நல்லா சாப்பிட்டு கடைசியா கொஞ்சம் இருந்தா எனக்கு கொடுங்க சிஸ்டர். சாப்பிடுங்க, மெல்லமா சாப்பிடுங்க சிஸ்டர், ஒண்ணும் அவசரம் இல்ல. ஐயோ, மறுபடியும் அவசகணும். மித்ரா தான் கூப்பிடுறா. சொல்லு மித்ரா. உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போற மாயா. அப்படியா? என்ன செய்தி மித்ரா? மாரியையும் அவ குழந்தையையும் கொல்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா? கரெக்டா சொல்ற மாயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாரியும் அவ குழந்தையும் சாக போறாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியா? என்கிட்ட நீ எதுவுமே சொல்லவே இல்ல. ஆமா, நீ என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? மாரியும் அவ குழந்தையும் எப்படி சாக போறாங்க? கோயில்ல இருக்கிற சித்தர் மாரிய தேடி வீட்டுக்கு வந்து அவருக்கு கிடைச்ச ஆயுள நீட்டிக்க செய்யும் அதிசய நெல்லிக்கனிய மாரிக்கு சாப்பிட கொடுத்துட்டு போனாரா? இதுதான் அந்த அதிசய நெல்லிக்கனி. இத சாப்பிட்டா ஆயுள் நீடிக்கும், பல ஆண்டுகள் உயிர் வாழலாம். ஆமா, சித்தர் வீட்டுக்கு வந்து கனிய சாப்பிட சொல்லி மாரிக்கிட்ட கொடுத்துட்டு போனாரே, அது எப்படி உனக்கு தெரியும்? சிஸ்டர், மந்திர சக்தியால அந்த தலப்பாக்கட்டு ஜெகன்மோகினி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா சிஸ்டர். இது என்ன கேள்வி மாயா? எல்லாம் எனக்கு தெரியும். ஆயுள நீட்டிக்க செய்யும் அந்த அதிசய கனிய மாறி சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பா. அத்தோட மாரியும் அந்த குழந்தையும் பரலோகம் போய் சேர்ந்துருவாங்க. நல்லா அடிங்க. இப்ப பார்த்து கதவு வேற மூடி இருக்குதே. இவங்க வேற நம்மள சுத்து போட்டுட்டாங்களே. இப்ப என்ன பண்ணுவேன்? இதுக்கு மேல முடியாது. துடிஞ்சிடுறா பாட்டி, ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா போட்டு அடிங்க. நிறுத்துறீங்களா? சித்தப்பா, நீ எது சித்தப்பா நீங்களா? எதுக்கு அம்மா நேரத்துல போர்வை போத்திக்கிட்டு திருட மாதிரி வந்தீங்க? அது ஒண்ணு இல்லடா மாப்பிள்ள, இது மழைக்காலம் இல்லையா? ஜலதோஷம் பிடிச்சிருந்துச்சு. மூக்குல இருந்து ஒரே தண்ணி. ஆவி பிடிக்கலான்னு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு வந்தேன். என்ன ஆசினி பாத்துட்டு திருடன்னு கத்தி ஒரே கலோபரம் பண்ணிட்டாடா. நீங்க சொல்றத நம்புற மாதிரி எல்லாம் இல்லையே. ஆமா, நீங்க சொல்ற கதை நம்புற மாதிரி இல்ல. நீங்க வாயை திறந்து பேசிருக்கலாமே சித்தப்பா. என்ன எங்கம்மா வாயை திறக்க விட்டீங்க? மாப்பிளையும் ஹாசினியும் வாயிலேயே அடிச்சாங்கம்மா. மாறி அடித்தாங்க முடியாம தான் நான் மாடிக்கெல்லாம் ஓட்டேன். அப்படியே இவங்க என்ன துரத்தி அடிக்கிறாங்க மாறி. இப்ப நீங்க நல்லா தானே பேசுறீங்க. அப்ப இதே மாதிரி அப்ப பேசிருக்க வேண்டியதானே? கண்ணு, உன் திருவாய கொஞ்சம் மூடுறியா? எல்லாம் ஒன்னாலதான். அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல. போங்க, போய் நிம்மதியா தூங்குங்க. பல நாள் பழி இன்னைக்கு வாங்கிட்டேன்.
பாத்துடா மாப்பிள, ஏற்கனவே கால் உடைஞ்சு போய் கிடக்குடா. வாங்கம்மா. ஏண்டா கண்ணு, நீ இன்னும் தூங்க போகலையா? சித்தப்போ, உண்மையை சொல்லுங்க. ஆவி பிடிக்க வந்தீங்களா இல்ல அந்த அதிசய நெல்லிக்கனிய ஆட்டைய போட வந்தீங்களா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. கன்ஃபார்ம் இவ போன ஜென்மத்துல போலீஸ் மோப்பன் ஆகி தான் சமாளிக்கும். என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? அந்த நெல்லிக்கனியை திருடி சாப்பிடுறதுக்கு நான் வந்து உன்ன மாதிரி சாதாரணமான பிறவி கிடையாது. நான்லாம் தெய்வ பிறவி. அப்புறம் நான்லாம் தெய்வ பிறவி. எனக்கெல்லாம் சாவே கிடையாது. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் போர்வையை விளக்காம இருந்திருந்தா அடி வாங்கியே செத்துருப்பீங்க. காத்துக்கிட்டு இருப்பா போல. எப்படி அடிக்கிறா பாரு.